வணக்கம். 5 விமானங்கள் மட்டும் மோடி அரசால் கொடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் 40 பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்க முடியும். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? 2019 பிப்ரவரி 14 புல்வாமாவில் நடந்த ஒரு கொடூரமான பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் நம்முடைய இராணுவ வீரர்கள் 40 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார். அதுக்கு முன்னாடி அந்த வழியாக போகிறதுல பிரச்சனை இருக்குது, அது ஒரு ஆபத்தான இடம், இந்த வழியாக வந்தால் இது நடக்கக்கூடும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை இருக்குன்னு இந்திய இராணுவத்தின் சார்பாக பேசப்பட்டதும், அதனால் எங்களுக்கு ஒரு 5 விமானத்தை மட்டும் தயவு செய்து கொடுங்கள் என்று இராணுவம் கேட்டதற்கு ராஜ்நாத் சிங் என்ன பதில் சொன்னார்? அது கொடுக்கவில்லை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். கொடுக்காததனுடைய விளைவாக இந்திய இராணுவத்தை சார்ந்த வீரர்கள் தரை வழியாக அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அப்படி செல்லும்போது பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் ஏறத்தாழ 300 கிலோ வெடிப்பொருட்கள் அடங்கிய ஒரு வாகனம் இராணுவ வீரர்கள் சென்று கொண்டிருந்த ஊர்தியின் மீது மோதி ஒரு மிகப்பெரிய அளவில் வெடி விபத்து ஏற்பட்டு ஸ்பாட்லேயே அந்த இடத்திலேயே 40 இராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் இல்லையா? இது புல்வாமா தாக்குதல் நடந்து ஏறத்தாழ 6வது வருடம். இந்த 6வது வருடத்தை இந்தியா முழுவதும் மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள். பல பேர் இதயம் கணக்க பல கட்சிகள் அதை பற்றி பேசினார்கள். இப்போ அக்னிமித்ரா போல் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவர் மிகுந்த உருக்கமாக இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான மற்றொரு தலைவராக இருக்கக்கூடிய உதய் பானு சங்க பரிவாரங்களை பார்த்து, பாஜக அரசை பார்த்து, மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது? இன்று வரையிலும் அது குறித்து எந்த பதிலையும் நீங்கள் சொல்லலையே. அது குறித்து பதில் சொல்லியாக வேண்டியது இல்லையா? 6 வருடமாகிவிட்டது. 1-2 நாள் இல்லை, 6 வருடமாகியும் இந்த 40 இராணுவ வீரர்களுடைய உயிரை எடுத்த 300 கிலோ வெடிப்பொருட்கள், பயங்கரவாதிகள் பயன்படுத்திய வெடிப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது என்பதை இன்று வரையிலும் ஏன் அது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படாமல், அல்லது அது குறித்த அறிக்கைகள் வெளியிடப்படாமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். கூடுதலாக அவர் இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடிய பாஜகவால் நியமிக்கப்பட்ட கவர்னரை இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசினார் இல்லையா? ஆனால் இறுதியில் அவர் மிகப்பெரிய அளவில் மிரட்டப்பட்டு இன்றைக்கு அவர் முழுமையாக மௌனி ஆக்கப்பட்ட ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் எதனால் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் விடை இன்னமும் கிடைக்கல அப்படிங்கிறதான் இவர்களுடைய பதில். அரசு இன்றைக்கு பாஜக அரசு அதிகாரத்தில் இருக்குது, அவங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அப்போ காங்கிரஸ் இந்த கேள்வி கேட்குது, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இதெல்லாம் இங்கிருந்து வந்தது? ஏன் அவர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் நீங்கள் 5 விமானங்கள் கேட்ட பிறகு கொடுக்கல? இந்த மாதிரியான நியாயமான கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும், புல்வாமா தாக்குதல் நடக்குது. அதன் பிறகு அதற்கு பதிலடியாக இந்திய இராணுவம் பேலக்கோட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். அதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த கேள்விகள் எல்லாம் விடையிறியாத கேள்விகள் இன்னமும் நமக்கு முன்னாடி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ பிப்ரவரி 14 அப்படின்னா நமக்கு தெரியும், உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய காதலர் தினத்துக்கான ஒரு நாள். ஆனால் 6 வருடத்திற்கு முன்னால் இந்த தினத்தில் தான் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டது இல்லையா? அப்போது பொதுவாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பில் இல்லையா, இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அதானிக்காக அவர்களுடைய சூரிய மின்சக்தி திட்டத்திற்காக 1 கிலோமீட்டருக்கு உள்ளேயே அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது தொடர்பான அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு இன்ன வரைக்கும் சப்பையா பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய நேர்மையான ஒரு பதிலை சொல்கிறார்களா என்றா இல்லை. அப்போ பெருமுதலாளிகளுக்காக இந்தியாவினுடைய பாதுகாப்பு காவு கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நீங்கள் புல்வாமா தாக்குதல் நடந்த பிப்ரவரி 14 6வது வருடத்தை ஒட்டி அவரும் தன்னுடைய உருக்கமான ஒரு பதிவை அவர் போட்டிருந்தார். அவர் பாராளுமன்றத்திலேயே கேட்குறாரு, இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பாக இப்போ சீனா இந்தியாவுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு இல்லையா, இது தொடர்பாக இந்திய இராணுவமே ஒரு பதில் சொல்லியிருக்கு இல்லையா, ஆனால் மோடி வேறு விதமான பதில் சொல்கிறார், இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கார். ஆனால் எதற்கும் தெளிவான பதிலை சொல்லாமல் மழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு மோடியினுடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா
நமக்கு தோன்றுகிற விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.